2 வாரத்துல உங்கள் உடல் எடையை 5 கிலோ வரைக்கும் வீட்டில் இருந்தபடியே குறைக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் நீங்க டெய்லி எடுத்துக்கிற வீட்டு சாப்பாட்டு மூலமாவே உங்கள் உடல் எடையை குறைக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் BMI கால்குலேட்டர்னு கூகுளில் போட்டு உங்க வெயிட் ஹைட் எல்லாம் போட்டு உங்க கலோரிஸ் எவ்வளோன்னு செக் பண்ணுங்க. இப்போ 1500 கலோரிஸ்னு வந்தா அதுல பாதிக்கு பாதி டெய்லியும் சாப்பிடுங்க. அதாவது 700லேருந்து 750 வரைக்கும். மார்னிங் 2 அல்லது 3 இட்லி அல்லது 2 பரோட்டா எடுத்து எவ்வளவு கலோரிஸ்னு நெட்ல செக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த டயட்ல சாப்பிடக்கூடாத 2 விஷயம், ஒன்னு சுகர், இன்னொன்னு ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்ல சாப்பிடக்கூடாது. இதை மட்டும் சாப்பிடாம இருந்தா போதும். மற்றபடி நீங்க டெய்லியும் சாப்பிட்ற எல்லாமே சாப்பிடலாம். ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த டயட்ல ரொம்ப முக்கியமே இந்த 2 விஷயம் தான். ஒன்னு முருங்கை ஜூஸ், இன்னொன்னு 2லேருந்து 3 லிட்டர் வாட்டர் டெய்லியும் குடிக்கணும். இந்த முருங்கை ஜூஸ் எப்படி செய்யணும்னு நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க. வீடியோட லிங்க் இன்ஸ்டாகிராம் ஹைலைட்ஸ்லையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வெறும் வயிறில் முருங்கை ஜூஸை குடிக்கணும். அப்புறம் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. இதை குடிச்சிட்டு 45 நிமிஷம் நடக்கணும். அது அவுட்டர் ஏரியாவா இருந்தாலும் சரி, வீட்லையா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் 2 கிளாஸ் தண்ணி குடிங்க, 1/2 லிட்டர் அளவுக்கு. தண்ணி குடிச்சிட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்கு மார்னிங் சாப்பாடு எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி என்ன வேணாலும் சாப்பிடலாம். நான் சொன்னது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். பட் அது ஆயில் ஃப்ரை பண்ணதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. முட்டையோட வெள்ளைக்கருவு இருந்தால் 1 அல்லது 2 சாப்பிடுங்க. எப்போதுமே சாப்பாட்டை கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிடணும். சாப்பிட்ட கையோட தண்ணி குடிக்கக்கூடாது. ஒருவேளை தொண்டை அடைச்சிக்கிட்டுனா கொஞ்சம் மட்டும் குடிங்க. இப்படி பண்ணுறதுனால உடம்பு சீக்கிரமாக குறையும், செரிமானமும் நல்லா ஆகும். ஜப்பான்ல இந்த முறைப்படி சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுனால தான் அங்க உள்ளவங்க இப்படி ஒல்லியா இருக்காங்க. இதை ஜாப்பனீஸ் வாட்டர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மதியம் 100லேருந்து 150 கிராம் ரைஸ் சாப்பிடுங்க. ரைஸ் கொஞ்சமா சாப்பிட்டு நிறைய காய்கறிகள் எடுத்துக்கோங்க. 1 கப் காய்கறிகள் எடுத்து சாப்பிடுங்க. எப்போதுமே பொறுமையா மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்காம 1 மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். நெக்ஸ்ட் நைட்டு சாப்பாட்டை மேக்ஸிமம் 5லேருந்து 6 மணிக்குள்ள முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 16 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கணும். அந்த 16 hours கேப்ல ஸ்நாக்ஸ், ஃப்ரூட் ஜூஸ், வெஜிடபிள் ஜூஸ், சூப்னு எதை வேணாலும் சாப்பிடலாம். ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்டதுக்கு பிறகும் சரி 1 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, 1/2 லிட்டர் வர மாதிரி. ஜங்க் ஃபுட்ஸ், பிரியாணி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா வாக்கிங் பண்ணுங்க. நீங்க வீக் ஒன்ஸ் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெவியா சாப்பிடாம கொஞ்சம் கம்மியாவே சாப்பிடுங்க. உங்க டெய்லி கலோரிஸ் பொறுத்து தான் இது எல்லாத்தையுமே சாப்பிடணும். இப்போ 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள உங்க நைட்டு சாப்பாடை முடிச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 மணிக்கு தான் நீங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணணும். 16 hours நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. இல்ல எனக்கு 7 மணிக்கு தான் நைட்டு சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னா மார்னிங் அதுக்கு ஏற்ற மாதிரி 16 மணி நேரத்தை கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கான சாப்பாடை சாப்பிடுங்க. இந்த 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் டைம்ல வாட்டர் அண்ட் பிளாக் காஃபி ஆர் பிளாக் டீ குடிக்கலாம் வித்தவுட் சுகரோட. சுகர் ஐட்டம்ஸ் அண்ட் சுகர் சுத்தமா சாப்பிடக்கூடாது. அது ஒயிட் சுகரா இருந்தாலும் சரி, இல்ல வெல்லம் ஹனியா இருந்தாலும் சரி. உங்க டயட்ல சுகரே இருக்கக்கூடாது. சுகர் இல்லாம சாப்பிட்டா மட்டுமே 15 டேஸ்ல உங்க வெயிட் லாஸ்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். சில பேருக்கு அடமண்ட் ஃபேட்டா இருந்தா வெயிட் குறையத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 15 நாள்லேருந்து 20 நாளுக்குள்ள வெயிட் குறையலைன்னா டயட்டை ஸ்டாப் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க. 30 நாள் கூட ஆகலாம் இந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்கு. இது ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து மாறும். ஃப்ரூட்ஸ்ல எல்லாமே சாப்பிடலாம். ஜூஸா குடிக்கிறத விட ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க. மில்க், சுகர்லாம் ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. ரொம்ப சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃபுட்ல சால்ட்டை கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க. உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும்னா மார்னிங் ஆர் ஈவினிங் 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க யூடியூப்ல பார்த்து. இல்ல உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா டெய்லியும் ஒரு 15 டைம்ஸ் மாடிப்படி ஏறி இறங்குங்க. உங்களால டெய்லியும் அதை பண்ண முடியலன்னா 2 hours வீட்லயே வாக்கிங் பண்ணுங்க. வீக்லி 2 times ஆச்சும் 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க. லைக் உட்கார்றது, எந்திரிக்கிறது, 15 டைம்ஸ் ஸ்கிப்பிங் பண்ணுறது, வெறும் கையால் செவுத்துல கையை வச்சு புஷ்அப் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணுங்க. உங்கள் உடம்புக்கு எவ்வளோ அசைவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே உடம்பு குறையும். இல்லை உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, வாக்கிங் பண்ண முடியல அப்படின்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் வீடியோஸ் பார்த்து டான்ஸ் கூட ஆடலாம். ஸோ இதுதான் டயட் பிளான். உங்கள் கலோரிஸை நெட்டில் செக் பண்ணிவிட்டு அதில் பாதிக்குள்ளே என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிடுங்க. 2 வீக்கில் உடம்பு தொப்பையை குறைங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க.